ஹை ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா வட்டலாப்பம் செய்ய போகிறேன். சூப்பராக இருக்கும். வட்டலாப்பம் இடியப்பமும் வச்சு சாப்பிட்டா 10 முட்டை எடுத்து உடச்சிக்கிடுவோம். 1 கப்பு சீனி நல்லா திரிச்சிக்கிடுவோம். 4 ஏலக்காய் போட்டு நல்லா மையாக திரிச்சிக்கிடணும். சீனி வந்து கரையாது, அதனால் திரிச்சு தான் போடணும் கட்டாயமாக. முட்டையோடு கலக்குவோம். நல்லா எவ்வளோ கலக்குதமோ அவ்வளோக்கு நல்லா சாப்பிட்டா வரும். இப்போ சீனியும் முட்டையும் சேர்த்து கலக்கிடுவோம். தேங்காய் பால் 1 முறி எடுத்து நல்லா அரைச்சி திக்கான பாலாக எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தான், அதையும் சேர்த்துக்கிடுவோம். நல்லா கரைக்கிறோம். இப்போ நம்ம எந்த சட்டி கரெக்டாக வருதோ அந்த சட்டியில் ஊற்றிக்கிடுவோம். கொஞ்சமாக நெய் தடவிக்கிடுவோம். சட்டியில் இருத்தே ஊற்றணும், வடிகட்டி. அப்படின்னா தான் அந்த முட்டை தோடு எதுவும் விழுந்துருந்தால் நமக்கு அந்த வலையில் அலசலில் கிடச்சிரும். இப்போ இதை நம்ம அப்படியே இட்லி கொப்பரில் எடுத்து வச்சிடணும். இட்லி கொப்பரில் வச்சு மேலே ஒரு வெயிட் வச்சிடணும். அரை மணி நேரம் ஆகட்டும். அரை மணி நேரத்துக்கு மேலே ஆனாலும் பரவாயில்ல, அவசரப்பட்டு எடுத்துடாதீங்க. சூப்பராக சாப்பிட்டா வெந்துட்டு இப்போ எடுத்துருவோம். இது கூட இடியப்பம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு இதை மாதிரி செஞ்சு கொடுங்க. நல்லா சத்தானதும் கூட. கத்தி வச்சு குத்தி பார்ப்போம். பாருங்கள், கத்தியில் ஒட்டவே இல்லை. வெந்துட்டு ரெடி ஆகிட்டு இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. முட்டை வந்து ரொம்ப சத்து, நமக்கு முடி நல்லா வளரும். முட்டை சாப்பிட்றதுனால ரொம்ப நல்லது. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை.